சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. சித்தக்ரியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னா, ராகு காலம் அப்படின்னு சொன்ன உடனே தெரிச்சு ஓடுறது. ராகு காலம்னா எதுவுமே பண்றது கிடையாது அப்படின்னு ஒரு சித்தாந்தம் நம்ம வச்சிட்டு இருக்கோம். ராகு காலத்துல பிரயாணம் மேற்கொள்ளக்கூடாது. ராகு காலத்துல எந்த தொடர்ந்து நடக்க வேண்டிய விஷயங்களை ஆரம்பிக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனா பிரேயருக்கு எது பெஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டா ராகு காலம்தான். நம்மளுடைய பிரார்த்தனைகளை நாம சொல்றதுக்கான நேரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ராகு காலம். இங்க ராகு காலத்துல ஒரு விஷயத்த வேண்டும் பொழுது அது கண்டிப்பாக நடக்குது, வேகமா நடக்குது. அதனால இப்ப பூஜைகள்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா ராகு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. அது கூட ஓகே, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருங்க. ஆனா முக்கியமான உங்களுடைய பூஜை ராகு காலத்திலேயே நடக்குது இல்லையா, அது பெரிய விஷயம். அப்ப எது பிரார்த்தனைக்கான நேரம், பூஜைக்கான நேரம் அப்படின்னு கேட்டோம்னா மெயினா பிரார்த்தனை செலுத்துறது. நம்ம வேண்டிக்கிறது, நம்ம ஆண்டவன் இடத்துல சொல்றது, எடுத்து சொல்றது, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு எது உகந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு காலம். அதனால ராகு காலத்துல உட்காந்து கண்டிப்பாக நீங்க தியானம் பண்ணுங்க. ராகு காலத்துல நீங்க எந்த கடவுளோட என்ன உங்களோட கோரிக்கையோ அதை சொல்லுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.